நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியாலிங்க. ஒரு ஏக்கரா 40 சென்ட் உள்ள விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே இங்கே ஒரு 13 கிலோமீட்டரில் மலையாண்டிப்பட்டினங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பெரிய பட்டுப்பூ ஷெட் இருக்குதுங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மாட்டு பண்ணையை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் போட்டுருக்குறாங்க ஃபுல்லாகவேங்க. முன்னாடி கூலிங் சீட் போடுறதுக்கு சீட் அரைவாசி போட்டாங்க. சுற்றியும் காம்பவுண்டோடு வச்சுட்ருக்குறாங்க. நல்லா நீட்டாக வேலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. எனக்கு இந்த அளவுக்கு பில்டிங் கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ரூபா எல்லாம் பண்ண முடியாதுங்க. நல்லா அருமையான மண்கண்ட மூலம் செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலையாக அமைச்சிருக்குதுங்க. முதல்ல பட்டுப்பூ செட்டாக இருந்ததுங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பில்லர் போட்டுங்க ஆங்கில் போட்டுருக்குறாங்க. நம்ம தேவைப்படும் பட்சத்துக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அப்படின்னா கோழி பண்ணையாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு மாட்டு பண்ணை பண்ணுறதுக்காக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாகவே சிம் சீட் போட்டுருக்குறாங்க. நம்ம வாங்கி பட்டுப்பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி மட்டும் வச்சோம்னா உங்களுக்கு பட்டுப்பூ செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைனா மாட்டு பண்ணையாக கூட பயன்படுத்திக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கிங் இப்போ தான் போயிட்டுருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 மரம் பக்கம் நாட்டு மரம் வச்சுருக்கிறாங்க உள்ளுக்குள்ளிங்க. அது எல்லாமே உங்களுக்கு பால் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. நல்ல மண்கண்டமான செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வெல்லுங்க, ஒரு 3A1 சர்வீஸ் வந்துடுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கே தண்ணி பாயிங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு தீவன பெயரை ஆன மசாலா போட்டுருக்குறாங்க. சுற்றியுமே பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது மாட்டு பண்ண வர அப்படின்னா ஆல்ரெடி செட்டு போட்டு வச்சுட்டாங்க. சுற்றியுமே பென்சிங் வந்துருங்க, கேட் வந்துருங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு ஏக்கரா 40 சென்ட் சேர்த்துங்க. இதை உள்ள வரக்கான வழிங்க. விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 90 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 தென்னை பக்கம் வச்சுருக்குறாங்க. மீதி வேணாலும் நம்ம தோப்பு பண்ணுறோம் பண்ணிக்கலாங்க. சுற்றியுமே அக்கம் பக்கமெல்லாம் வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றியும் விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 40 சென்ட்டுங்க. நீங்கள் மாட்டு பண்ண வர அப்படின்னா ஆல்ரெடி செட்டே போட்டாங்க. மொத்த ஏரியா 140ங்க. இதுக்கு பிஏபி வாய்க்க தண்ணி வந்துருங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மடத்துக்குளத்துலேருந்து 16 கிலோமீட்டருமே, பழனியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 40 சென்ட்டுங்க. இதன் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 90 லட்ச ரூபா கேட்குறாங்க. நன்றி, வணக்கம்.